நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில பொருளாளரும் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளரும் ஆகிய எங்கள் ஐயா மருத்துவர் பாரதி செல்வன் இளரா அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்வதோடு மட்டுமன்றி அவருடைய சிறப்பான முயற்சியில் அரங்கு நிறைந்த கூட்டமாக இதை நடத்தி இருக்கிறார். அவரோடு அவர் சொல் கேட்டு பணி செய்த மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் பாராட்டுக்குரியவர்கள். குறிப்பாக நீங்கள் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு எல்லாம் சொல்லாதீங்க. ஏன் என்றால் அது வெற்றி பெற்று விட்டது. இனிமேல் ஓட்டு எண்ணி முடிவுகள் அறிவிக்க வேண்டியது தான் பாக்கி. குறிப்பாக அந்த வாக்கு பெட்டியில் எனக்கு தெரிஞ்சு ஐயாவுடைய பேர் பேராக வந்துடும். பாரதி செல்வன்கிற பேரில் ஏவுக்கு அடுத்து பி தான் ஆரம்பிக்குது. பாரதி செல்வன்கிற பேர் வாக்கு பெட்டியில் முதல்ல வந்துடும். அப்புறம் இங்கே பெரிய ஜாம்பவானாக இருக்கிறவங்க எல்லாருமே PQRSன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் போயிடும். வாக்கு பெட்டியில் முதலிடத்தில் வந்த எங்கள் மருத்துவரை வாக்கு எண்ணிக்கையிலும் முதலிடத்தில் வர வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கு. அதை உறுதியாக என மருத்துவர் பாரதி செல்வன் அவர்களை நினைத்து நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகளாக நாங்கள் எந்த அளவுக்கு பெருமைப்படுறோமோ அந்த அளவுக்கு பொறாமையும் படுறோம். ஏன்னா நாங்கள் காலையில் எழுந்திருச்சு என்ன வேலை செய்யலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது ஐயா 2 வீட்டில் போய் துண்டறிக்கை கொடுத்துட்டு வாக்கு சேகரிச்சுட்டு இருப்பார். 7:30 மணிக்கு மாலை 7:30 மணிக்கு ஐயா கிட்ட பேசிட்டு வேற ஏதாச்சும் ஒரு அனுமதியோ ஒரு ஏதோ வாங்கலான்னு கேட்கும்போது, ஐயா இந்த தெருவில் நான் வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதனால நான் வீட்டுக்கு வந்து கூப்பிட்றேன். எங்களுக்கு மிகப்பெரிய குற்ற உணர்ச்சி ஆயிரும். நாமளும் அறிவிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் இப்போ தான் இந்த வேலையை இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பாருங்க, சீமான் என்கின்ற ஒருவரை நீங்கள் ஒப்படைப்புன்னு சொல்லுவீங்க இல்லையா, அதாவது ஒப்படைக்கிறது. எப்படி சிவன்கிட்ட போய் சிவனடியார்கள் தங்களை ஒப்படைத்து விடுவார்கள், சிவன் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. சிவனடியார்கள் 63 நாயன்மார்களினுடைய வரலாற்றை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒப்படைப்பு தான் பிரதானமாக இருக்கும். பிள்ளை கரியமது படைத்த அந்த நாயனார் தவம் இருந்து பெற்ற ஒற்றை பிள்ளையை சிவனடியார் எனக்கு பிள்ளைக்கறி தான் வேணும்னு கேட்க பொழுது சிவனடியாரை பெருமைப்படுத்த வேண்டும் என்ற ஒப்படைப்பில் தான் மகனை வெட்டி சமைக்கின்ற அந்த நிலைக்கு துணிஞ்சார் இல்லையா, அந்த ஒப்படைப்பு இந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரோடு எங்கள் ஐயா மருத்துவர் பாரதி செல்வன் வச்சிருக்கிறார். நாங்கள் நினைப்போம், அண்ணன் ஒரு பொறுப்பாளர் பட்டியல் போட்டு அனுப்புங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணன் நம்மளுக்கு டெட்லைன் எப்போ கொடுத்துருக்கிறாரு, அந்த டெட்லைனை ஒட்டி வேலை செய்வோம். ஆனால் ஐயா எப்படி தெரியுமா, ஐயா கிட்ட அண்ணன் சொல்லி அவர் சென்னையிலேருந்து ஏறி காரில் உட்காரும் பொழுது, அப்பா 10 12 ஆக்கணும், 8 10 ஆக்கணும், அப்படியே செய்தி வந்துக்கிட்டே இருக்கான். வீடு வர்றதுக்குள்ள அதற்கான எல்லா முன்னேற்பாடுகளையும் செஞ்சு முடிச்சிருவார். இதே போன்றது ஒரு கலந்தாய்வில் ஐயா மருத்துவமனையில் அண்ணன் குமாயின் அண்ணன், மணிசெந்தில் அண்ணன், நான் எல்லாருமே பார்த்தோம். அப்போ ஒரு மன்னார்குடி தொகுதி ஒரு மீள் கட்டமைப்புக்கு உள்ளாகின்ற சூழலில் இருந்துச்சு. ஆனால் இன்று நான் காலையில் வரும்பொழுது அந்த மீள் கட்டமைப்பிலிருந்து எந்த அளவுக்கு உயிர் பெற்ற ஒரு தொகுதி மிகச்சிறந்த தொகுதியாக இருக்கு அப்படிங்கிறத இந்த கூட்டத்தில் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இங்கே நாம் என்ன வேலை செய்யணும் இப்போ நிறைய பேர் அண்ணன் திருமுருகன் அவர்கள் எல்லாம் பேசும் பொழுது சொன்னாங்க, நம்ம அவரெல்லாம் அடிக்காமல் போகலாமா, அவரெல்லாம் மிதிக்காமல் போகலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா வேலையும் பார்க்குற ஒரே மனுஷன் அண்ணன் சீமான் தான். நீங்கள் சுற்றுச்சூழல் பாசறை நடத்துகின்ற மரங்களின் மாநாடு, உண்மையிலேயே நான் மெய்சிலிர்த்து போனேன். நேற்று மாநாடு முடிந்து வீடு வருகின்ற வரை அந்த மாநாட்டின் உரையை மட்டுமே அசை போட்டு கொண்டே வருகின்ற ஒரு சூழல். ஏன் அதை சொல்கிறேன்னா,
ஒரு மனுஷன் வந்து அரசியல்ல பெரிய தத்துவ ஞானியா இருக்கலாம், வேற இதுல வீக்கா இருப்பாங்க. ஒரு மனுஷன் வந்து ஒரு அறிவியல் அறிஞனா இருக்கலாம், அரசியல் தெரியவே தெரியாது. ஒரு மனுஷன் வந்து தத்துவ ஞானியாக இருந்து பல்வேறு கிளையாக பேசலாம், ஆனால் அடுத்த ஏரியான்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ ஒரு வழக்கறிஞருக்கு மருத்துவம் தெரியாது, மருத்துவத்துக்கு வழக்கறிஞர் வழக்கு தெரியாது, இப்படி இருக்கு இல்லையா. ஆனால் நேற்று பாருங்க, வேதியியல் படித்த எண்ணுக்கே வியப்போட வியப்பாக இருந்தது. கரியமில வாயு, பச்சை வீடு விளைவு, எல்லாத்தையும் பேசுகிறாரு ஒரு மனுஷன். எனக்கு உண்மையிலே ஆச்சரியம். நாம் பெரிய படிப்பாளி, நாம் வந்து ஒரு 15 வருஷம், அங்கே காலேஜில் 3 வருஷம், முதுகலையில் 2 வருஷம், பிஹெச்டி 6 வருஷம், அதன் பிறகு முதுமுனைவர் பட்டம் 8 வருஷம், ஒரு நாடு இல்லை 2 நாடு இல்லை 4 நாடு, இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோமே. பச்சை வீடு விளைவு என்கின்ற விளைவை சமூக அக்கறையோடு மரங்களினுடைய விளைவோடு சேர்த்து பேசுகிற ஒரு வாய்ப்பு நம்ம என்னைக்காச்சும் முயற்சி பண்ணியிருக்கிறோமா? ஆனால் பாருங்கள், எங்கள் அண்ணன் அதை செய்து முடிச்சிருக்கிறார். உண்மையிலேயே அந்த மாநாட்டுக்கு சொல்லப்பட்ட செய்தியா அப்படின்னு நீங்க பார்க்கவே வேண்டியதில்லை. அது ஒரு அரசியல் செய்தி. புலிகள் வந்து இறங்கியவுடன் அணில்கள் ஒன்றையும் காணவே காணா அப்படின்னு பேசுனதெல்லாம் நம்ம ஏங்க அந்த குச்சியை எடுத்து நாம் அடிக்கிறோன்னுட்டு நம்ம நேரத்தை நம்ம வேலை பார்க்கணும்? எல்லாத்தையும் அண்ணனே கவனிச்சுக்குவாரு. நாம் ஒவ்வொரு வீட்டையும் போய் ஒவ்வொரு வீட்டினுடைய காலிங் பெல் என்று சொல்லக்கூடிய அழைப்பு மணியையும் அடித்து, சீமானின் பிள்ளைகள் வந்திருக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்று கேட்டாலே போதும். அது அண்ணன் நேற்று சொன்ன மாதிரி, புலிகள் வாழுகின்ற காட்டிலேயே அணில்களுக்கு வேலை இல்லை என்றால், புலிகளாகவே நாம் இருக்கின்ற நாட்டில் அணில்களின் வேலை எங்க இருக்க போகுது? அப்படிதான் நீங்க நினைக்கணும். நீங்கள் யார் என்று தெரியுமா? உங்கள் கனவு சுமந்திருக்கின்ற லட்சியம் என்னவென்று தெரியுமா? நமது பின்புற பதாகையில் வலதுபுறம் ஒருவரும் இடதுபுறம் ஒருவரும் இருக்கிறார்களே, அவர்கள் இந்த மண்ணில் நிகழ்த்தி கொண்டு இருப்பவை என்னவென்று தெரியுமா என்று தெரிந்துவிட்டால் நீங்க உங்களுடைய தூக்கம் தொலைத்த ஒரு உழைப்பாளிகளாக மாறி இருப்பீங்க. போர்க்களத்தில் ஒரு வீரர் சுற்றிலும் அழைக்கப்படுகிறான், குண்டடிப்படுகிறான், ஆனால் இறந்து விடவில்லை. உயிரோடு எதிரியினுடைய கையில் அகப்பட்டு விடக்கூடாது என்று உடனே வந்த சக போராளியிடம் கட்டளையிட்டு என்னை சுட்டு கொன்றுவிடு என்று சொன்ன மறவர்களாக இருக்கின்ற நமது மாவீரர்கள் வாழ்ந்த அந்த கனவை சுமந்து நாம் நிற்கிறோம். நம்ம பாஸ்கரனோ அல்லது மாநில ஒருங்கிணைப்பாளராக மன்னார்குடியில் இருக்கிறவங்களோ ஒரு ஓட்டு கேட்டுட்டு ஒரு அரசியல் கட்சிக்காக போகிற நபர்கள் இல்லை. நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் இதுவே தனித்தமிழ் ஈழம் என்கின்ற நாடாக இருந்தால் கையில் ஆயுதத்தோடு பயிற்சி செய்து சிங்கள இராணுவத்தை எதிர்கொள்கின்ற ஒரு கள போராளிகளாக இருப்பீர்கள். இங்கே திராவிடத்தை எதிர்கொள்கின்ற கருத்து போராளிகளாக இருக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. நாம யாருக்கும், நம்ம பிள்ளைக்கா ஐயா பாரதி செல்வன் ஐயாவுக்கு இன்னமேலுக்கு நீங்கள் ஓட்டு கேட்டு அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகி அவர் ஒரு பெரிய புகழை அடைய போறாரா? அப்படியெல்லாம் இல்லை. அவர் ஏற்கனவே புகழின் உச்சத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு நபர். எனக்கு தெரிஞ்சு மருத்துவர்கள்லாம் அரசியலை தூரம் நின்று பார்ப்பாங்க. தூரத்தில் நின்று பார்த்துட்டு 5000 நான் 10,000 நன்கொடை தர்றேன், ஆனால் மருத்துவமனை பக்கத்து வந்துடாதீங்க, எங்க பொழப்பு போயிடும் அப்படின்னு சொல்லுகின்ற மருத்துவர்கள் பத்தியில் தன்னுடைய இதய நோய் மருத்துவமனையே ஒரு தமிழன்னை வாழுகின்ற ஒரு இடமாக, முருகன் வாழுகின்ற ஒரு இடமாக, சேகுவேராவின் படங்களை சுமந்த ஒரு இடமாக, புலித்தலைவனுடைய படங்களை சுமந்த ஒரு இடமாக ஒருத்தர் மாற்றி வைத்திருக்கிறார் என்றால் அவர் இந்த கட்சிக்கும் தத்துவத்திற்கும் கொடுத்த ஒப்படைப்பு எவ்வளவு, அதை நாம பாராட்டணும். நேற்று மாலை மரங்களினுடைய மாநாடு முடிந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது ஐயா நாளைக்கு குறித்த நேரத்தில் வந்துருங்க அப்படின்னு ஐயா எனக்கு அழைச்சாங்க. உண்மையிலேயே ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வேலை செய்யணும்னு மருத்துவர்கிட்ட கற்றுக்கலாம். ஒரு நம்ம ஒரு பெரிய ஆளுங்க, என் ஊரில் என் அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கிறாங்க, இந்த தெருவில் போய் நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு கேட்டால் இவங்க எப்படி பார்ப்பாங்களோ அப்படிங்கிற தயக்கம் ஒரு வேட்பாளராக இருக்கிற ஒரு சில பேருக்கு இருக்கும்.
இங்க நம்ம பொண்ணு கொடுத்த சின்னத்தா இருக்கிறாங்க. நாம ஒரு 50 பேரோட போய் ஓட்டு கேட்டா, ஐயோ சின்னத்தா என்ன நினைப்பாங்க, அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருவாங்களா, 50 ரோடு உங்க பையன் வந்து ஓட்டு கேட்கிறானோ, அப்படி ஒரு தயக்கம் இருக்கு. ஆனால் எந்த தயக்கமும் இன்றி இனத்தின் விடுதலைக்கான இலக்கு இதுதான் நம்மளுடைய வழி என்று அண்ணன் சீமான் காட்டிய அந்த வழியில எல்லா வழிகளையும் சுமந்து ரொம்ப இலகுவா. எனக்கு அவரை பார்த்தா இன்னொரு என்னன்னா, சில பேர் 67 இல்லைங்க, அவருக்கு 27 வயசு தான். 27 வயசு தான் எங்கள் ஐயா மருத்துவர் பாரதி செல்வன் அவர்களுக்கு. நீங்க அவரை நடக்க விட்டு, அவரை ஒரு தெருவில் வாழ்க்கை கேட்கறதுக்கு நடக்க விட்டு 30 வயசு உள்ள ஆட்கள் அவர் வேகத்தை நீங்க கடந்துடுங்க. அவர் வயசை பத்தி நான் பேசுகிறேன். அவ்வளவு வேகம் அந்த வாகனம் இயக்கம். அவர் டிரைவர் அண்ணனோட நான் 2-3 வாட்டி பயணம் பண்ணியிருக்கிறேன் அந்த வாகனத்தில். தலைமை ஒருங்கிணைப்பாளர் வருவதற்குள்ள வாகனம் போயிடணும், இல்லாட்டினா வாகனத்தை விட்டுட்டுனாலும் நான் போயிடுவேன் அப்படிங்கிற அவ்வளவு விரைவும், அவ்வளவு அந்த ஒரு கூட்டம். தலைமை ஒருங்கிணைப்பாளர்னா எப்படி நாம பார்க்கணும், எங்களுக்கெல்லாம் அவர் பாடம் எடுக்கிறார். அப்படி இருக்கின்ற சூழலில் தான் மன்னார்குடி வேட்பாளராக அண்ணன் சீமான் அவர்களினுடைய மிக மிக நம்பிக்கை உயர்ந்த ஒரு பாத்திரம். நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க பல நிகழ்வுகளில் ஐயாவை நாம பார்த்துருக்கலாம். எல்லா இடத்திற்கும் வரக்கூடிய ஒரு நபர். கூடுதலாக ஒரு தத்துவத்திற்கு தன்னை ஒப்படைக்க வேண்டும் என்ற அந்த கடப்பாடு, கடமையை தாண்டிய ஒரு உணர்வு, அந்த உணர்வை தாண்டிய ஒரு உழைப்பு, இது எல்லாமே நீங்க ஐயா கிட்ட பார்க்கலாம். நீங்க மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி தான் முதல்ல வெற்றி பெறணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிடுங்க. எனக்கு அந்த கருத்துல உடன்பாடு இல்லைங்க. தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலையும் எந்த தொகுதியில வாக்கு எண்ணிக்கை முதலாவதாக முடியுதோ அந்த தொகுதியில முதல் நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர் தேர்வு செய்யப்படுவார். மன்னார்குடியிலேயே அது நடந்துருச்சுன்னா நாங்கள் மகிழ்ச்சி. இல்லாட்டினா 11வது, அதாவது ரிசல்ட்டில் 11வது ரிசல்ட் வருது, மன்னார்குடி அறிவிக்கப்பட்டிருக்கு, கும்பகோணம் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்துச்சு, அந்த பட்டியல் ஐயா சேர்ந்துருவார். 234 தொகுதியிலையும் உறுதியாக நாம் வெல்றோம். உறுதியாக. நான் ஏன் தெரியுமா சொல்கிறேன்? நான் இது ஏன் நான் வந்து எப்பயுமே கட்சியினுடைய பெருமைகளை கட்சிக்குள்ளே இருந்து பார்க்க மாட்டேன். எனக்கு அந்த ஒரு பழக்கம் இருக்குது. கட்சியில் மணிசந்திலண்ணே டெய் வென்றா சரிங்கண்ணே அப்படி தான் போவேன். வெளியில் இன்னும் என்ன பார்க்குறான், வெளியில் இன்னும் என்ன பேசுகிறான், வெளியில் நம்மளை எப்படி பார்க்குறான் அப்படிங்கிறதா நம்மளுடைய ஒரிஜினல் அசஸ்மெண்ட்டு. அப்படி தான் நம்ம பார்க்கணும். நேற்று மாலை நான் அவர் பேரை சொல்ல வேண்டான்னு நான் நினைக்கிறேன், மிகச்சிறந்த ஆளுமை ஒருத்தர் வந்து அலைபேசியில் அண்ணனுடைய மரங்களின் மாநாடு பேச்சை கேட்டுட்டு அழைச்சி பேசுகிறாங்க. பேசிட்டு அவருடைய வாயிலிருந்து வருகின்ற எல்லா வார்த்தையும் சத்திய வார்த்தை. அந்த நபரை மேடையில் உள்ளவங்களுக்கு தெரியும், நான் வந்து சொல்ல வேணான்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் வச்சுக்கோங்களேன். அவருடைய வாயிலிருந்து வருகின்ற எல்லா வார்த்தையும் சத்தியம், அவர் வாயிலிருந்து வருகின்ற எல்லா தத்துவமும் சிவமயம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, உறுதியாக இந்த முறை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வெல்வார்கள். இதை நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் என்றதற்காக சொல்லவில்லை, நான் வெளியிலிருந்து பார்க்கிறேன். மக்களின் மனதில் மாடுகள் குறித்து பார்த்த பார்வைகள் மாற்றப்பட்டிருக்கின்றது. மக்களின் மனதில் சாதியம் குறித்து பார்த்த பார்வைகள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. மக்கள் மனதில் மரங்கள் குறித்து பார்த்த பார்வைகள் மாற்றப்பட்டிருக்கிறது நேற்று இரவு. இந்த மாற்றங்கள் எல்லாம் ஏற்கனவே சிறிதாக எட்டி நின்று பார்த்த பார்வைகளை மிக அருகில் நின்று பார்ப்பதற்கு அணியமாக்கி இருக்கிறது. இது சத்தியம் என்று சொன்னார். இதோட உடல்ல தருமபுரி கிருஷ்ணகிரியில் மலைகளின் மாநாடு, அதன் பிறகு இந்த கடலோர பகுதியில் ஏதோ ஒன்றில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீர்களின் மாநாடு. இதெல்லாம் நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, உலகத்தினுடைய எல்லா புரட்சியாளர்களையும் முழுதாக படித்த அனுபவம் இல்லை என்றாலும் ஓரளவுக்கு தெரிந்து கொள்கின்ற வாய்ப்பு எனக்கு இருந்திருக்கிறது நான் படித்த வகையில். சேகுவேராவா கியூபா விடுதலைக்காக போராடினார். கியூபா விடுதலைக்கு பிறகு பொலிவியாவை சென்று பொலிவியாவின் விடுதலைக்காக போராடினார், மக்களினுடைய விடுதலைக்காக போராடினார். அதே போல ஹோசிமின், அதே போல எல்லாருமே, கடைசியா யாசர் அரபாத், எல்லாருமே மக்களினுடைய விடுதலைக்காக போராடினார்கள். ஆனால்
அந்த மக்கள் வசிக்கின்ற மண்ணின் இயற்கை வளங்களுக்கு எதிராக போராடியவர்கள் என்று சொன்னால் அவர்கள் போராளியர்களாக இருக்க மாட்டார்கள், ஒரு இயக்கவாதிகளாக இருப்பார்கள், ஒரு சுற்றுச்சூழல்வாதிகளாக இருப்பார்கள், வேறு ஏதாவது சிறிய அடையாளங்களோடு இருப்பார்கள். ஆனால் உலகத்தில் ஒரே ஒரு அரசியல்வாதி தான் மண்ணின் விடுதலைக்கு, மக்களின் விடுதலைக்கு, மரங்களின் விடுதலைக்கு, மாசுபடுவற்ற இந்த சூழலியல் விடுதலைக்கு போராடுகிறார் என்றால் ஒரே ஒரு அரசியல்வாதி தான், நான் கண்ட அரசியல்வாதி தான், நாங்கள் எல்லோரும் கரங்கோர்த்து நிற்கின்ற அரசியல்வாதி தான் எங்கள் உயிர் அண்ணன் சீமானவர்கள். இது ஒன்று போதுமே, இது ஒன்று போதுமே, மக்களின் மனங்களை வெல்வதற்கு இது ஒன்று போதுமே என்று. இப்போ அண்ணன் வந்து ஏற்கனவே நான் மதுரைக்கு போகணும், அண்ணன் வந்துட்டாரு, சீக்கிரமாக முடிங்கடான்னு எங்கள் அண்ணன் சொல்லியிருக்கிறாரு. நிறைய பேசுவோம், அடுத்தடுத்த கூட்டங்கள் வருது, அடுத்த கூட்டங்கள் எங்கள் ஐயா எப்பொழுது அழைச்சாலும் சரி இருசக்கர வாகனத்திலே வந்துடுவோம் நாங்கள். ஏன்னா பக்கத்திலே வந்துடுவோம், எந்த கூட்டமாக இருந்தாலும் ஐயா அழைக்கின்ற கூட்டத்துக்கு வந்துடுவோம். அதே போல் திருவையாருக்கு நாங்கள் எல்லா நேரத்திலையும் ஐயாவை அழைப்போம். அந்த நேரத்தில் இந்த இருக்கிற பொறுப்பாளர்கள் ஐயாவுக்கு மட்டும் அந்த மாலை நேரத்தை விடுமுறை விட்டு எங்கள் தொகுதிக்கு அனுப்பி வச்சுருங்க, சரிங்களா? அப்போது உறுதியாக நம்ம வெற்றி பெற்றுட்டோம், அப்படிதான் நினைக்கணும். நீங்கள் உங்கள் மனதில் என்ன நினைக்கிறீர்களோ அதுதான், இது உங்களுடைய உணர்வலைகள் தான் இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறது. உங்கள் உணர்வலைகள் தான் இந்த பிரபஞ்சத்தை இயக்கி, அது நேர்மறை உணர்வலைகள் இருந்தால் அதை கட்டாயமாக சாத்தியப்படுத்துகிற கூறுகளை உங்களினுடைய மூளைக்கு கொடுக்கிறது. உங்கள் உணர்வலைகள் தான் இந்த கூட்டம் கொண்டிருக்கின்ற உணர்வலை. உறுதியாக நாம் தமிழர் கட்சி மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியை வெற்றி வேட்பாளராக எங்கள் ஐயா வெற்றி சட்டமன்ற உறுப்பினராக மாறிடுவார். இன்னொன்று, ஐயா வந்து பேசும் பொழுது சில வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தாரு. இந்த பொதுப்பிரிவு கொண்டுட்டு வருவோம், இதெல்லாம் கொடுத்தாரு. அவர் மன்னார்குடிக்கு மட்டும் கொடுக்கல, தமிழ்நாடு முழுமைக்கும் கொடுத்திருக்கிறாரு. ஏன் என்றால் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் கொண்டிருக்கின்ற எல்லா திட்டங்களின் செயல் வடிவத்தினுடைய சுருக்கத்தை தான் ஐயா சொன்னார். அதனால நீங்க இங்க மருத்துவர் பாரதி செல்வன் ஐயா அவர்களை மட்டும் தெரிவு செய்யவில்லை. 80 ஆண்டு கால திராவிட அடிமைத்தனத்தை உடைத்தெறிகின்ற ஒரு விடுதலை இயக்கத்தை நீங்கள் வெற்றி பெற வைக்கிறீர்கள். 1000 ஆண்டுகளுக்கு மேல ஆரிய வர்ணாசிரமம் குடிகொண்டிருக்கின்ற ஆரிய இந்துத்துவா என்ற தத்துவத்தை வெல்வதற்கான களத்தை அமைத்திருக்கிறீர்கள். 1,76,000 மக்கள் ஈழ நிலத்தில் கொன்றொழிக்கப்பட்ட அந்த படுகொலைக்கு நியாயம் கேட்கின்ற ஒரு உணர்வை நீங்கள் வெல்ல வைத்திருக்கிறீர்கள். 50,000த்திற்கும் மேற்பட்ட மாவீரர்கள் கொண்ட கனவை வெல்வதற்கு நீங்கள் இந்த வாக்கை செலுத்தி இருக்கிறீர்கள். நீங்கள் உறுதியாக உறங்காமல் உழைக்க வேண்டும். ஏன் உறங்காமல் உழைக்க வேண்டும் சொல்றேன்னா, இதை மட்டும் நான் பதிவு பண்ணிட்டு முடிச்சுக்கிறேன். ஏனென்னா, அண்ணன் சீமான் அவர்கள் வந்து மாநாடு போட்டாரு, திராவிட இயக்கங்கள்லாம் தூங்கலை, உண்மையிலேயே தூங்கலை. தேவேந்திர குல வெள்ளாளர்களினுடைய அந்த பொது அட்டவணை பிரிவிலிருந்து வெளியேற்றுகின்ற அந்த நிகழ்வுக்கு அப்புறம் உண்மையிலேயே தூங்கலை திராவிட தலகர்த்தர்கள். இந்த கருத்தியலை எப்படி முடிக்கிறது, எப்படி எதிர்கொள்றதுன்னு இதுன்னுட்டு இருக்கிறானுங்க. அதன் பிறகு மரங்களின் மாநாடு போட்டு முடித்த பிறகு புதுசாக வந்திருக்கிற கட்சிக்காரங்களும் தூங்கலை. நாம் எதிர்கொள்ள இருக்கின்ற எல்லா எதிரிகளையும் தூங்க விடாத தலைவனின் வெற்றியை நாம் உறுதி செய்ய வேண்டுமென்றால் அவர்கள் தூங்கவில்லை என்றாலும் அவங்க தூங்காம இருக்கின்ற அந்த நேரத்தில் கூட நாம் உறங்காமல் வேலை செய்து களப்பணி செய்யணும். அறிவிச்சிட்டாரு வாக்குப்பட்டி, அதெல்லாம் விட்டுடுங்க. நீங்க இன்னையிலிருந்து நீங்க உழைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி சோழமண்டலத்தினுடைய 19 சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றிக்கு பின்னால எங்கள் அண்ணன் மணிசெந்தில் அவர்கள் நியமன சபை உறுப்பினராக பாராளுமன்றம் செல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்கள் மணிசெந்தில் அண்ணன் இருக்கு. நாம தொய்வடைஞ்சா கூட அதை வேகமாக செயல்படுத்துகின்ற எல்லா வேலையும் அண்ணன் செய்வாரு. ஐயா, திருவையாறு தொகுதி முதல்ல எண்ணப்பட்டு முடிவுகள் வந்த பிறகு நான் முதல்ல அறிவிக்கப்பட்டா எனக்காக நீங்கள் பொறுத்துருங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிடலாம். அதே போல் உரத்த நாடு முன்னாடி அறிவிக்கப்பட்டு ரிசல்ட் வந்துருச்சுன்னா அண்ணன் நீங்களும் பொறுத்துருங்க, சகோதரி வினோதினி அவர்களும் பொறுத்துருங்க, ஐயா கிருஷ்ணகுமார் பொறுத்துருங்க, எல்லாரும் சேர்ந்து போவோம். சோழமண்டலத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து 19 தம்பி ஆனந்த் எல்லாரும் பொறுத்துருங்க.
எல்லாரும் ஒட்டுக்கா போகும். சகோதரி எல்லாரும் பொறுத்துருங்க. 19 பேர் ஒரே பேருந்துல ஏறி எங்கள் அண்ணன் மணிசந்தில முன்னாடி சீட்டில் உட்கார வச்சுட்டு நாம நேரா போவோம் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தலைவர் வாழ்க, தமிழ் தாய் வாழ்க.